வைகுண்ட ஏகாதசி என்னும் விழா அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. குறிப்பாக ஆந்திர மாநிலம் திருப்பதியில் மிக கோலாகலமாக இதனை கொண்டாடுகிறார்கள். ஏகாதசி அன்று பெருமாளை தரிசிப்பதை மிகுந்த பேராக பக்தர்கள் கருதுகின்றார்கள். நடப்பு ஆண்டு திருமலை கோவிலில் ஜனவரி 10ஆம் தேதி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கின்றது. மேலும் கருவறையை சுற்றியுள்ள உள்பாதையான வைகுண்ட துவாரம் ஜனவரி 10 முதல் ஜனவரி 19 வரை பக்தர்களுக்காக திறந்திருக்கும். இதற்கு செல்லுபடியாகும் தரிசன டிக்கெட் உள்ள பக்தர்கள் மட்டுமே தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள். இதற்கான ஆன்லைன் முன்பதிவு தற்போது நடந்து வருகின்றது. ஆன்லைன் மூலமும் பக்தர்கள் தரிசன டிக்கெட்டுகளை பெறலாம். அவ்வாறு முடியாதவர்களுக்கு சிறப்பு கவுண்டர்கள், அதாவது உள்ளூர் பக்தர்களின் வசதிக்காகவும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இலவச டோக்கன்கள் ஜனவரி 9ஆம் தேதி காலை 5 மணி முதல் வழங்கப்பட இருக்கின்றது. அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். ஜனவரி 10, 11, 12 ஆகிய தேதிகளில் தரிசனம் செய்ய 1.2 லட்சம் சர்வ தரிசனம் டோக்கன்கள் ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு வழங்கப்படும். திருப்பதியில் ராமச்சந்திர புஷ்கரணி, பூதேவி வளாகம், ஜீவகோனா உயர்நிலைப்பள்ளி, நகராட்சி மைதானம், ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பைராகிப்பட்டேட்டை உள்ள ராமநாயுடு பள்ளி, எம்ஆர் பள்ளி ஆகிய இடங்களில் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. உள்ளூர் மக்களுக்காக திருமலை பாலாஜி நகரில் உள்ள சமூக மண்டபத்தில் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. திருப்பதியில் 8 மையங்களில் 87 கவுண்டர்களும், திருமலையில் 4 கவுண்டர்களும், மொத்தம் 91 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் குடிநீர் வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்படுகின்றது. டோக்கன்களை பெறுவதற்கு பக்தர்கள் தங்கள் ஆதார் அட்டையை காண்பிக்க வேண்டும். டோக்கன்களை பெறும் பக்தர்களுக்கு அவர்களின் புகைப்படங்களுடன் கூடிய அடையாள அட்டைகள் வழங்கப்படும். டோக்கன்கள் இல்லாத பக்தர்கள் இந்த 10 நாட்களில் ஸ்ரீவாரி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். டோக்கன்களை பெற்ற பக்தர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் திருமலைக்கு வந்து சுவாமியினை தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விஐபிகளுக்கு வைகுண்ட ஏகாதசி நாளில் ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலை 4:45 மணிக்கு நெறிமுறை தரிசனம் தொடங்கும். அதனைத் தொடர்ந்து காலை 9 மணி முதல் 11 மணி வரை தங்கரத ஊர்வலம் நடைபெறும். துவாதசி தினமான ஜனவரி 11ஆம் தேதி அன்று காலை 5:30 மணி முதல் 6:30 மணிக்குள் கோவில் குளத்தில் சக்கர ஸ்நானம் சடங்குகள் நடைபெறும். திருவிழாவின் போது பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அன்னதானம் காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை வழங்கப்படும். பக்தர்களுக்கு சுமார் 3.5 லட்சம் லட்டுகளை விற்பனை செய்ய திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தயார் நிலையில் இருக்கின்றது. திருமலைக்கு நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை புரிவார்கள். கோவிலை சுற்றி சீரான போக்குவரத்தை உறுதி செய்வதற்கு ஏராளமான உள்ளூர் காவலர்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். சிறப்பு வாய்ந்த இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் நீங்களும் கலந்து கொண்டு பெருமானின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.